ஹலோ கைஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஃபார்ம் ஃபீல்டு vlog. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் ஃபீல்டை வந்து vlog போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏன்டா தொட்டி காட்டுற அப்படிங்கிறது அது வந்து ஒரு 12 அடி தொட்டிங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம காட்டுக்கு தண்ணி போகும். அதனால தான் முதல்ல காட்டிட்டேன். அதுக்கு வந்து நம்ம போர்வெல்லேருந்து தொட்டிக்கு வரும் தண்ணி. ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி செட்டப்பு. ஸோ இது அண்ணன் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. கோழி சேவலாம் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட்டாட்ட போட்டு வச்சிருப்பாரு. இது பெரிய விஷயம் இல்லை. ஸோ வெறும் அந்த தகரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் ஷீட் இருக்கலாம், அது வெயிலுக்காக போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து நிழலுக்கு வந்து உள்ளே போய் படுத்துக்கோ. இதான் ஒரு சின்ன செட்டப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 சேவல் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேவல் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிலுக்கு வந்து உள்ளே போய் படுத்துக்கும். அப்புறம் வந்து நைட்டானா வந்து பிரச்சனை இல்லை, வெளியே கதவை சாத்திக்கலாம். அந்த டோர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களாங்க, அதனால தான் இந்த ஒரு செட்டப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தோப்புக்குள்ளே போவோம். ஸோ தோப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்னந்தோப்பு தான் போட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா எதுக்கு பிறகு சம்மந்தம் எரிக்கிறத காட்டுற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் விஷயம் மட்டைலாம் ஒழுகும். சில மட்டையில் வந்து மட்டை யூஸ் ஆகும், பட் ஓலெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால அதை போட்டு எரிச்சிட்டா வந்து காடு சுத்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. இப்போ சேவலை காமிச்ச மாதிரி இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கோழி வந்து நைட் அடையணும்ல. ஸோ கொஞ்சம் நிறையா இருக்கும், அது அடையிறக்காக இது ஒரு சின்ன செட்டப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு இருக்கும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீல்ட் இருக்கும். ஸோ வாங்க அதை போய் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மாடு இருக்குது, ஒரு கண்டுக்குட்டி இருக்குது. ஸோ கண்டுக்குட்டி வந்து நான் லைவில் காமிச்சிருப்பேன். மிச்ச மாடலை வந்து தோப்புகள் கட்டி வச்சிருக்கோம். எதுக்கு ப்ரோ தோப்புகள் கட்டி வச்சிருக்கீங்க கேட்கலாம். வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ சுத்தம் மேவே இல்லை, எல்லாமே வந்து காஞ்சி போச்சு. அதனால் மாட்டை வந்து மேய வரது வேஸ்ட்டு. அதனால் நாங்கள் வந்து அங்கே தட்டு போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்காச்சோளம் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, வெறும் இலை மட்டும்தான். ஸோ அதை வந்து போட்டால் மாடு நல்லா சாப்பிட்டுக்கும். அதுவும் பஞ்சு போட்டு அப்படியே டைம் ஓட்டிக்கிறது தான் மாட்டுக்காக, வேறு வழி இல்லை. ஏன்னா மேவ் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சுங்க மழை பெய்யாதனால. ஸோ மழை பெய்ஞ்சா வந்து திரும்பி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம். ஸோ வாழை மரம் பார்த்திங்கன்னா வளருக்கு 10 மாதம் ஆகும், காய்க்கு வந்து 11 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக ஸ்டேஜ் வந்துருச்சு, பட் இன்னும் பழுக்க வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாதம் ஆனால் வந்து பழுத்துரும், ஏன்னா காய் விட்டுருச்சு. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அருவாள் வந்து மாட்டி வச்சிருவோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அந்த தட்டை இருக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தட்டை வந்து கையில் வந்து டப்புன்னு பிடுங்க முடியாது, கீழே வந்து அறுத்துட்டு வந்து போட்டால் பிரச்சனை இருக்காது, மாட்டுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்கும் இலையை மட்டும். ஸோ அதுக்காக அருவாள் வந்து குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா வேற எங்கே போட்டால் வந்து எடுக்க முடியாது, மறந்துடுவாங்க. அதனால் மரத்தில் குத்தி வச்சா வந்து மறக்க மாட்டாங்க, அதனால் குத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காட்டணும் கைஸ், இது வந்து பாம்பு செட்டை. ஸோ எல்லா லைவ்லையும் காமிப்பேன். ஸோ உங்களுக்கு சும்மா காட்டுறேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து சட்டை விட்டுரும். ஸோ சில டைமில் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னந்தோப்பை காமிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்காச்சோள தட்டு போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்காச்சோளத்தை வீசி விட்டால் அதே வளர்ந்துக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வளராது, அந்த செடி மட்டும் தான் வளரும். இது வந்து மாட்டுக்கு அறுத்து போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ மக்காச்சோளம் வளருக்கு வந்து வேறு ஒன்று இருக்குது, அது வேறு தட்டு, இது வேறு தட்டு. இது மக்காணி தட்டுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியல. அப்படியே மேலே போனால் நம்ம தக்காளி காடு இருக்குங்க. ஸோ டெய்லி லைவில் வந்து நான் காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும், லைவ் பார்க்குறவங்களுக்கு. இது வளர எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து இது வந்து வளர்ந்துடும். ஸோ இது போட்டுட்டால் வந்து மாட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா வெயில் காலத்துலலாம் வந்து நிறைய பேர் இது போட்டுருவாங்க. இது வந்து பார்த்துக்கிறதோ அந்த பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ தண்ணி மட்டும் விட்டால் போதும், நல்லா வளர்ந்துக்கும். அதுக்காக தான் வந்து போட்டிருக்கோம். கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே மேலே நடந்து போனாங்கன்னா வந்து தக்காளி. ஸோ இதுதாங்க பெரிய கடுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து எப்பவுமே வீட்டு பக்கத்தில் தான் போடணும். தள்ளி போட்டால் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. மயில் வரும், அப்புறம் எதாவது கொறிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மடை போட்டிருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதியை தான் வந்து போயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மயில் வந்து நமக்கு தெரியாத டைமில் வந்து கொத்திட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது பராமரிப்பு பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாளில் வந்து தக்காளி செடி வளர்ந்துடும். ஸோ அதுதான் பெரிய விஷயம் இல்லை. ஸோ தக்காளி செடி வந்து 70 நாள் ஆகும். ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், இல்லாட்டி வந்து ஃபுல்லாமே அழிஞ்சு போயிருங்க. ஸோ அதுதான் இருக்குல்லே பெரிய கடுப்பான விஷயம். அது இல்லாமல் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ரேட் வந்து இப்போ தர்ம கம்மியாக போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் தக்காளி ரேட் எவ்வளோன்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் வந்தால் முடிக்கணும், இல்லாட்டி வந்து ஃபுல் தக்காளி அழிச்சிரும். அதுலேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போனால் அங்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக இருக்குது. ஸோ அந்த புளிய மரம், அது கீழே வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாட்டு வண்டி, பழையதெல்லாம் இரும்பு விற்று போய் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தாலே. நான் உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க, அது எப்படி இருக்கும் அந்த மரம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இருட்டாக இருக்கும், மயில் கழுகுலாம் வந்து அடையும். ஸோ அதுதான் இருக்குல்லே பழைய மரம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாலேயே. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே, இது விடைபெறுகிறேன்.